சகரியாவின் புஸ்தகம், சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12, 13 2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பக்கத்தோடு சொல்லிடுவோம். 1100 பக்கம் 1100 அப்படி சொல்லி கரெக்டாக எடுத்துருவோம். சரி, பக்கம் 1100வது பக்கம் புதிய பழைய ஏற்பாட்டில் சகரியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12, 13 2 வசனங்களை வாசிப்போம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் அவர்களுடைய சொன்னார். சொன்னேன், அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். எல்லாரும் சேர்ந்து வசனம் 2 வசனம் வாசிக்கலாமா? 2 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறவரே நன்றி. கவனமாக கேட்கிறதுக்காகப்பா, உங்களை வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேத வசனங்கள் எங்களுக்கு உதவியா இருக்கட்டும், வழிகாட்டியா இருக்கட்டும், ஆறுதலா இருக்கட்டும். ஆண்டவரே, கற்றுக் கொடுக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மல்பிரியனே, என் இயேசு நாயகனே, எப்போல் வரும் மல்பிரியனே, என் இயேசு நாயகனே, எப்போல் வரும் என் கண்ணீர் துடைத்திடுவார், அங்கேயே ஆஸ்வசிப்பார். என் கண்ணீர் துடைத்திடுவார், அங்கேயே ஆஸ்வசிப்பார். என் இயேசுவே வந்திருக்கிறவங்களோடு உடைய வார்த்தைகள் இடைபெறுவதாக, பிரயோஜனம் உள்ளதாக, ஆண்டவரே எழுப்புகிறதாக, ஆண்டவரே திருப்புகிறதாக, ஆலோசனையாக, ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாக, வெளிப்பாடாக இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட ஆண்டவரே ஆவியானவர் விளக்கி கொடுங்க. இந்த தீர்க்கதரிசன பகுதியை விளக்கி கொள்ள கிருபைதாருங்க. நீ தீர்க்கதரிசனங்களை விளக்கி காட்டின போது உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்து எரியவில்லையா என்று சொன்னார்கள். விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஆமென் சொல்றீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஆமென் சொன்னவங்களுக்காக ஒரு வாழ்த்து சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. போன வருஷத்துல நேற்று வாசித்த மாதிரியே போன வருஷம் இந்த நாளிலே வாசித்த வசனம் எனக்கு மனதில் பட்டது. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். எனக்கு அப்படி டக்குனு ஞாபகத்தில் வந்துச்சு. ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த நாளிலே போன வருஷம் இப்படிப்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நான் தியானித்தேன். சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும்
இப்படின்னு நான் வந்து வாசித்து ஓசனா பாடினாங்க அப்படின்னு அப்படியே ஒரு புதிய ஏற்பாட்டு போனது எனக்கு ஞாபகம். ஒரு வருஷம் போச்சு, ஆனால் நேற்று மாத்திரம் எனக்கு ஞாபகம். இன்றைக்கு நாளை குறித்து நான் கவனமாக ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கணும்னு சொல்லி வாசிக்கும் போது அதே வேத பகுதியை சகரியா புஸ்தகத்துல ஓசனா பாடினதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். ஓசனா பாடினது அங்க, ஓசனா பாடின இரவு என்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பிறக்க போறதை, பிறந்த பிறகு என்ன நடக்குது என்பதை குறித்து, பிறந்த பிறகு அவர் எப்படி ஊழியம் செய்வார் என்பதை குறித்து, ஊழியம் செய்துவிட்டு எப்படி சிலுவைக்கு போவார் என்பதை குறித்து, சிலுவைக்கு போகும்போது எப்படியெல்லாம் ஜனங்கள் அவரிடத்தில் நடந்து கொள்வார்கள் என்பதை குறித்து சகரியா தீர்க்கதரிசி மிக அழகாக தெளிவாக சகரியாவில் அழகாக எழுதியிருக்கிறார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது சகரியா புஸ்தகத்தை வந்து பைபிள் ஸ்டடியாக எடுக்கும் போது அதை நம்ம தியானிக்கும் போது அவர் எழுதுகிறார், இயேசுடைய பிறப்பு, அவரை பற்றி பிறகும்போது என்ன சொல்லப்படும், வளர்ப்பு, வளர்க்கும் போது எப்படி வளர்க்கப்படுகிறார், அவர் எப்படி ஊழியம் செய்வார், ஊழியம் செய்யும் போது என்ன அற்புதம் நடக்கும், ஜனங்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால என்ன நடக்கும், சிலுவைக்கு போறதுக்கு அந்த ராத்திரியில் என்ன நடக்கும் என்பதெல்லாம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாரு. ஆகவே நம்முடைய வேத புஸ்தகம் இந்த நாளில் நடக்கிறதையும் எழுதியிருக்கிறது, இதுக்கு முன்னாடி 2000 வருஷங்களுக்கு முன்னால நடப்பதையும் எழுதியிருக்கிறது, இனி 2000 வருஷம் ஒருவேளை பூமி இருக்கும் என்றால் இதுக்கு பின்னால நடக்க போறதையும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேதத்தை தியானிக்கிற பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், பாக்கியவான்கள். ஆமென். நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட் சருகுனா கூட ஆண்டவர் தட்டி உடனே பேசுவார் நம்ம கூட. அவர்தான் நல்ல ஆண்டவர். காலை அப்படியே நேரா வைக்கிறதுனா கொஞ்சம் ஒரு அரை அடி வேற பக்கம் மாத்தி வச்சா கூட நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். தீர்க்க தரிசன ஆவியா நம்மோடு கூட பேசுவார். ஆமென். அவர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம சகரியா புஸ்தகத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற போது நேரடியா ஒரே வார்த்தையில நம்ம சொல்ல வேண்டும் என்றால், இயேசு இந்த பூமியில வந்து பிறந்து ஊழியம் செய்து அவர் வந்து சிலுவைக்கு போறதுக்கு அவர் வந்து ஆயத்தமாகும் போது அவரை கொண்டு போய் சிலுவையில் மறிக்க வேண்டும், அடிக்க வேண்டும் என்று அவரை தீர்மானித்த போது அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். அந்த மதிப்பு எவ்வளவுனா 30 வெள்ளி காசு. இயேசுவினுடைய மதிப்பு எவ்வளவு மதித்தார்கள் என்று சொல்லி அவர் சொல்றார், ஆண்டவரே சொல்றார், அவர்கள் என்னை எவ்வளவாய் மதித்தார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என் கூலி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டேன், கொடுக்காவிட்டால் இருங்கள் என்று சொன்னேன், என் கூலியை சரியாய் நிதானித்து மதிப்பை சரியாய் காட்டுங்கள் என்று சொன்னேன், மதிப்பு காட்ட முடியாவிட்டால் இருக்கட்டும் என்று சொன்னேன், ஆனால் அவர்கள் எனக்கு மதிப்பு காட்டினார்கள். 11ஆம் வசனத்தை வாசிங்க, நன்றாய் புரியும். கர்த்தர் என்னை நோக்கி பாருங்க, 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசித்தால் இன்னும் நல்லா தெளிவா தெரியுது. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் என்று அவர்களோடு கூட சொன்னேன், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட நான் சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக ரொம்ப குறைந்த மதிப்பு போட்டு 30 வெள்ளி காசு கொடுத்தாங்க. அதனால அடுத்த வசனத்தை சொன்னாரு, 30 வெள்ளி காசு கொடுத்ததுனால அவர் மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்துல எரிந்து விடு, ஏன்னா சரியான மதிப்பு கொடுக்கல, அதனால எரிந்து போடு, குயவனுடைய நிலத்துல கொண்டு போய் எரிந்து போடு. நல்ல மதிப்பு கொடுத்திருந்தானே நல்ல நிலத்தை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் சாட்சியா வச்சிருப்பேன். குயவனுடைய ஆகாத கழிவுகளை கொண்டு போய் கொட்டுகிற இடத்துல தான் வாங்க முடியும் 30 வெள்ளி காசு. அதனால அந்த நிலத்துக்கு கொண்டு போய் அதை போட்டு எரிஞ்சு, சரியான மதிப்பே கிடையாது, அதனால எரிந்து போடுன்னு நான் சொன்னேன். அது இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. பார்த்தீங்கன்னா எரிந்து போடு ஏன்னு சொன்னேன் அப்படின்னா, என்னை மதித்த மதிப்பு அவ்வளவுதான், அதை கொண்டு போய் எரிந்து போடுன்னு நான் சொன்னேன். ஏன் 30 வெள்ளி காசு மதித்தாங்க? என் மதிப்பு அவ்வளவுதானா, எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளவுதானா, இவங்க என்னுடைய மதிப்பு பாருங்க. ஆமென். அதனால நான் சொன்னேன், அது கொண்டு போய் எரிந்து போடு, அதை குயவனுடைய நிலத்தை வாங்கட்டும் என்று சொல்லி அது சாட்சியா இருக்கட்டும் சொன்னார். இப்ப சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான மதிக்கப்பட்ட மதிப்பு அந்த 30 வெள்ளி காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன். ஆமென். அப்போ இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, ஆண்டவர் மேல வைக்கிறதான ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வேல்யூ, எவ்வளவு நம்ம அவரை வேல்யூ பண்றோம்.
அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பு, அவருக்கு என்று நம்ம செய்ய வேண்டிய அந்த மேன்மையான காரியம் எவ்வளவு. ஆமென். இதுதான் மத்தேயு சுவிசேஷத்துல மத்தேயு எழுதும்போது எழுதுறார். 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காசு, எல்லாரும் காசுன்னு சொல்லுங்க, தூக்கம் போயிடும். எல்லாரும் சேர்ந்து காசுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. காசுன்னா தூக்கமே போயிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, காசு. பணம் என்றால் பிணமே எழுப்பி உட்கார்ந்து வாய் திறக்கணும். பணம் பணம் என்றால் பிணமே எழுப்பி உட்கார்ந்து என்ன செய்யுமா? வாய் திறந்து பேசுமா. இன்னைக்கு வந்து காசு. சரியா? காசை பற்றி பேசுறோம். வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்துக்காக. சரி, எரேமியா தீர்க்கதரிசியால சொல்லப்பட்டது இங்க நிறைவேறுது. சகரியா சொல்லப்பட்டதும் சரி, எரேமியா சொல்லப்பட்டதும். இப்போ நான் முதல்ல சொன்னவருடைய விளக்கம் இந்த வசனத்துல இருக்கா? இஸ்ரவேல் புத்திரர் இயேசுவை எவ்வளவு மதித்தார்கள், எனக்கு இஸ்ரவேல் புத்திரர் கொடுத்த மதிப்பு எவ்வளவு. ஆமென். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம தியானிக்க போறோம். அவருக்கு நாம் கொடுக்கிற மதிப்பு என்ன அப்படி பார்த்துருவோம் நேரடியா. அவர்கள் எவ்வளவு மதித்தார்கள் தேவனை, இயேசுவை, நாம் எவ்வளவு மதிக்கிறோம். ஆமென். இப்படி எழுதிட்டு இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு எஸ்ன்னு போட்டு இப்படி அடிச்சிட்டு, அது என்ன வெளிநாட்டு படமா? 3840 போட்டுருக்காங்க வேல்யூ. அது அவ்வளவுதான் மதிப்புன்னு சொல்லி. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்காங்க. என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னா, எஸ்ன்னு போட்டு இப்படி அடிச்சிட்டு வெளிநாட்டு, அது டாலரா? டாலர் 220 போட்டிருக்காங்க. அமெரிக்கன் டாலர் 220. சரி, 30 வெள்ளிக்காசு அவங்க. இப்போ ஆண்டவர் வந்து அந்த பணத்தினுடைய மதிப்பை என்ன சொல்றாருன்னா, எனக்காக எண்ணப்பட்ட மேன்மையான மதிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். கவனிங்க அவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவில பிரியமா இருக்கிற ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவனை வந்து அவரை ஆராதிக்கிற, அவரை அறிந்து அவருக்காகவே வாழ, அவருக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்று தேவனுக்கு கொடுக்கின்ற மதிப்பு, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் இவைகளை அறிந்து அவருக்கு அவர் செய்யும்படியாக நமக்கு சொல்லுவதை, அவர் விரும்புவதை நாம் சரியாக அறிந்து புரிந்து அவரை ரட்சகர் என்று அழைக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய காரியத்துல ஸ்தோத்திரம் எவ்வளவாக கவனமாக செயல்படுவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்தும் வண்ணமாக இன்றைக்கு ஆவியானவரால் எழுதப்பட்டதை நமக்கு போதிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். கவனிங்க, இயேசுவை அறிந்தவன், அவரை ரட்சகரே என்று அழைக்கிறவன் ஒருவன் காரியத்தை அறிந்தோ அறியாமலோ செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் விட்டுவிடும் போது இயேசு கிறிஸ்து பரவாயில்ல போனா போகட்டும் அப்படி விடுகிறவர் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இயேசுவை அறிந்த ஒருவர், இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவர், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒருவர், சோதரம், அவர் தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய காரியங்களை அறிந்த பிறகு, அவர் புரிந்த பிறகு, அவன் செய்யாமல் போகின்ற போது, அறிந்து புரிந்து செய்யாமல் போகின்ற போது ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கறதில்ல, அறிந்தோ அறியாமலோ செய்யறான் போகட்டும், கண்ணு காணாமலும் இருக்கிறவர் அல்ல, போகட்டும்னு சொல்லி கண்ணு காணாமல் இருக்கிறவர் அல்ல இயேசு. ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் கவனமா அவர் பேசுவார். ஆமென். நன்றி. கவனிங்க, எப்படி கவனமா பேசுறாரு? லூக்கா சுவிசேஷம் அதுக்கு உதாரணம். அவர் விடவே மாட்டார், பேசுறாரு பாருங்க. அவர் மதிப்பு சரியா கொடுக்கணும். அந்த மதிப்பை வந்து கொடுக்காம போயிடக்கூடாது. 7ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 40ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் 1 வாசித்து விட்டு கீழே போகும்போது, இயேசு சீமோன் என்கிற ஒருவனை நோக்கி சொல்றாரு, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றால், அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும்
மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு இயேசு சரியாய் நிதானித்தா என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை யாரும் கொடுக்கல, சீமோன் கொடுக்கல. சரி போனா போட்டோம், அவன் அறியாம ஏதோ உற்சாகப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கூட்டம் மிகுதியினால ஏதோ கலைப்பினால ஏதோ தெரியாம ஏதோ செஞ்சுட்டான், சரி விட்டுருவோம், அவன் அறியாம போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை விடல. ஆமென். கேட்கிறாரு, 3 காரியங்களை கேட்கிறாரு. நீ எனக்கு, நீ என்னை, நீ எனக்கு, நீ என்னை அப்படின்னு சொல்லி 3 முறை கேட்கிறாரு. அவன் பாருங்க, கொடுக்க வேண்டிய மதிப்பை சரியாய் கொடுக்காத போது, கனப்படுத்த வேண்டிய இயேசுவை சரியாய் கனப்படுத்தாத போது, அவருக்கு செய்ய வேண்டிய சேவையை சரியாய் செய்யாத போது, ஆராதிக்க வேண்டியவர் சரியாய் ஆராதிக்காத போது, நன்மை செய்ய வேண்டியவர்கள் சரியான முறையில் நன்மை செய்யாத போது, இரக்கம் பாராட்ட குணமுடையவர்கள் இரக்கம் செய்யாத இருக்கின்ற போது, சேவை செய்ய மனதுடையவர்கள் சரியாய் சேவையை செய்யாத போது, கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு அளவை சொல்லலாமா? எழுதி நின்று சொல்லிட்டு உட்காரலாமா? என்னது, நான் எவ்வளவு நேரம் வைக்கிறேன், நீங்க மட்டும் உட்கார்ந்தே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இப்ப அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி சத்தமா வருது சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல 3 மணி நேரம் நின்று பிரசங்கம் தான் கேட்கணும். யாரும் நின்னுட்டு தூங்கிடுவீங்களா? நீங்க தூங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நான் உங்களை குற்றப்படுத்தல, அப்படி அவங்க சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கீழ்படிக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம். உட்காருங்க. நல்லது. நிச்சயமாகவே நீங்க பாக்கியவான்கள். ஆமென். பாத்தீங்கன்னா உற்சாகம் வந்துருச்சு. உற்சாகமா அதை எழுதி நின்று சொல்றது போல சொல்லுங்க பார்ப்போம். இப்ப மட்டும் வேகமா வருது, சத்தமாய் சொல்லுவோம். பாருங்க, அப்படி அவரும் விடல. யாரை விடல? போனா போகட்டும், இருந்த நிலைமையில இருக்கட்டும், அவங்க அறியாம தானே செய்றாங்க, செய்யட்டும் அப்படின்னு விடல. அப்போ கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து ஆண்டவர் பேசுறாரு. ஏன் நீ செய்யணும்னு கேட்கிறாரு. என்னை கனம் பண்ணியா, என் சேவை செய்தியா, என்னை முத்தம் செய்தியா, என்னை ஆராதனை பண்ணினியா, இரக்கம் பாராட்டினியா, மனது நல்லதா இருந்துச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்கிறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட நன்மை செய்வதை, இரக்கம் பாராட்டுவதை, சேவை செய்கிறதை, ஜெபிக்க வேண்டியதை, மதிப்பு அளிக்க வேண்டிய காரியங்களை, கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை, வேத வாசிக்க வேண்டிய பகுதியை, காணிக்கை கொடுக்க வேண்டிய பகுதியை, இயேசுவிடத்தில் அன்பு கூற வேண்டிய பகுதியை, இவைகளில் ஒருவரும் செயல்படாமல் குறையும் போது ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை, கிருபை. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் 30 வெள்ளி காசுக்காக மதித்தார்கள். யாரை? எத்தனை வெள்ளி காசுக்கு மதித்தார்கள்? ஆசாரியனுடைய மதிப்பு, தலைவனுடைய, தேசத்தில் உள்ள தலைவனுடைய மதிப்பு. இஸ்ரவேலுடைய ஒட்டு மொத்தத்துக்கு 30 வெள்ளி காசு கொடுத்தா போதும், அவரை காட்டி அவர் கொண்டு வந்து சிலுவையில் அறைஞ்சிடலாம். அவ்வளவுதான் அவருக்கு விலையே, 30 வெள்ளி காசு. ஆமென். 27ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்துல 3ஆம் வசனத்துல அதை தான் வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 30 வெள்ளி காசு வாசிக்கிறோம். அப்பொழுது அவரை காட்டி கொடுப்பதற்கு அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்துல கொண்டு வந்து, மூப்பரிடத்துக்கு கொண்டு வந்து
திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆமென் சொன்னான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதுவும் பாடு உன் கையில கொடுத்துட்டு நீயும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வஞ்சிக்கிற பணம் நம்ம கையில இருந்துச்சுன்னா, ஏமாற்றுகிற பணம் நம்முடைய கையில இருந்தா அதை நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். இப்போ ஆசாரியனுடைய மதிப்பு, மூப்பர்களுடைய மதிப்பு இவ்வளவுதான் நான் கொடுப்பேன். நீ 30 வெள்ளிக்காசு இயேசுவை காட்டி கொடுக்கிறான்னு யூதாஸ் இடத்துல கேட்டாரு. யூதாஸ் வந்து 30 வெள்ளிக்காசு கொடுத்தா போதும் நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டான். ஆமென். பேதுரு எவ்வளவு மதிப்பு கொடுத்தான் இயேசுவுக்கு? தன் ஜீவன் போயிருமோன்ற பயம் வரும்போது அவன் மறுதளிச்சுட்டு ஆனா பின்னால மனகசந்து அழுது என்ன செய்தான், மறுபடியும் ஆண்டவரிடத்துல ஒப்புரவாயிட்டான். மனகசந்து அழுது மனம் திரும்பிட்டான். சீசனுடைய மதிப்பு எவ்வளவு இயேசுவுக்கு? சீசனுடைய மதிப்பு எவ்வளவு இயேசுவுக்கு அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-9 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, யூதாசுடைய மதிப்பு வேற, சீசனுடைய மதிப்பு வேற, ஆசாரியனுடைய மதிப்பு வேற. நீங்களும் 14ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 14:3 வாசிக்கும் போது, இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டில் போஜனம் பண்ணி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விளையாட பெற்ற நலதம் என்னும் உத்தம வெள்ளை பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிறுசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விஷனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பான் ஏன்? இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். பாருங்க, இவங்க வந்து 300 பணத்துக்கு தான் மதிக்கிறாங்க. இயேசு 300 பணத்துக்கு உள்ள வச்சுக்கொண்டாங்க. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு மதிச்சுட்டான், காட்டி கொடுத்துட்டான். இவங்க வந்து 300 வெள்ளி பணத்தை இயேசுவுக்கு வந்து 300 பணத்தை செலவழிக்கிறதுக்கு சம்மதிக்கல சீசர்களுக்கு. அப்ப மதிப்பு கொடுக்க இயேசுவுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா மதிப்பு கொடுக்குறாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வந்து இயேசுவை எவ்வளவாக மதிப்பு கொடுத்து கனம் பண்ணுகிறோம்? இயேசுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நம்ம கனம் பண்ணுகிறோம்? இயேசுடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நன்மை செய்கிறோம்? வேத வசனம் சொல்லும் போது அதன்படி நம்ம எவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறோம்? வேத வசனம் சொல்லும் போது அதன்படி நம்ம எவ்வளவு பயந்து அதை மதித்து அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம்? ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறதை கேட்டு எவ்வளவு காணிக்கை பகுதியில் உண்மையா இருக்கிறோம்? உண்மையாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உண்மையான மனதை செலுத்துகிறோம்? ஆமென் சொல்லுங்க. 30 வெள்ளிக்காசு தான் ஆண்டவருக்கு கொடுத்த மதிப்பு அவர்கள். நாம் தேவனை எவ்வளவாய் மதிக்கிறோம்? ஆமென். மதிக்கணும். ஸ்தோத்திரம். அதனாலதான் வேத வசனத்துல புதிய ஏற்பாட்டுல சபைக்கு எழுதும்போது இதை அப்படியே பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவரா பிரசங்கம் பண்ணல, ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல வந்து இந்த மதிப்பு கொடுப்பதை குறித்து, இந்த மதிப்பை குறித்து ஜனங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறார்கள் என்பதை எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா 9ஆம் வசனமா அங்க இருக்கிறது இல்ல, வாசிக்கும் போது 12ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்து மிதித்து. அப்படியா இருக்குது? உங்களுக்கு புத்தி சொல்லுகிற, உங்களை நடத்துகிற உங்க பாஸ்டரை நீங்கள் மிதித்து. அப்படி இருக்குதா? அவங்க சொல்ற வார்த்தையை நீங்கள் மதிக்காம போய். அப்படியே இருக்கு. சோத்ரம் சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் சொல்ற வார்த்தையை அவர்களை நீங்க மதித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதித்துனா என்ன அர்த்தம்? அவர் சொல்றதை கேட்கறது, அவ்வளவுதான். ஆமென். சொல்லுவீங்களா? அந்த சொல்லுவீங்களா? பாஸ்டர் சொல்றதை கேட்டு மதித்து. ஒரு வார்த்தை சொன்னாருன்னா ஒரு காரியம், பைபிளை மூடி வச்சுட்டு பாஸ்டர் சொல்றதை நான் மதிக்கிறேன்னா, தேவனை நான் எப்படி மதிக்கிறேன்? நான் வந்து சபையில மக்களை, விசுவாசிகளை நான் எப்படி மதிக்கிறேன்? பரிசுத்தவான்களை நான் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் மூடி வச்சுட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம்னு சொன்னா நம்ம எப்படி மதிக்கிறோம்? நான் ஒரு விசுவாசியை ஃபோன் பண்ணுறேன்னு வைத்துக் கொள்ளுங்க, என் மனதில் எப்படி வரும், என்ன வரும்? நான் வந்து இவங்க மதிக்கிறாங்களா? நான் சொன்னா இவங்ககிட்ட இந்த காரியத்தை சொல்லலாமா? இந்த வார்த்தை சொன்னா இவங்க செய்வாங்களா? இந்த வார்த்தை சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்களா? என்னெல்லாம் சொல்லி நம்ம போய் யோசித்து தான் ஒரு ஆளுகிட்ட ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது. சோத்ரா. எனக்கு போன வாரம் திங்கட்கிழமை ரொம்ப ஃபீவர்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரமா? ஆமாம்,
திங்களெல்லாம் அதுக்கு முந்தின திங்கள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே இதுக்கு போயிட்டு வந்தோம். பயங்கரமான வெயில், 1.5 மணி நேரம் வெயிலில் நின்னேன். பைக் எடுக்க முடியல, ஓட்ட முடியல. காரில் போனாலும் பெட்ரோல் வேணும், நிறைய செலவாகுது. பஸ்ஸிலே உட்காந்து போய் அந்த வெயிலில் 1.5 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று பயங்கரமான கஷ்டம். ஆனால் ஒரு கூட்டம் கண்டிப்பாக வாங்க ஒரு பாஸ் கூப்பிட்டார். முடிச்சுட்டு நைட் 12 மணிக்கு வந்தேன். அப்போ ஆரம்பித்த பாடி பெயின், வலி, சரீரத்தில் பயங்கரமான ஃபீவர் வந்து அன்றைக்கு இரவு முழுவதும் வரல. காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுற வரைக்கும் அந்த ஃபீவருக்கு உடம்பு வலியும் குறையவே கிடையாது. பயங்கரமான காய்ச்சல். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஓடலை. சாங் வந்து ஃபோன் பண்ணுறான், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க, பஸ் ஒன்றும் ஓடலை அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு ஃபோன் எடுத்து எந்த விசுவாசிக்கு ஃபோன் பண்ணால் போய் சாமி கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். சோத்ராம். எந்த விசுவாசி சொன்னால் உடனே ஃபோன் பண்ணால் போவாங்க? யாருக்கு முடியும்? சொன்னால் கேட்பாங்களா? சொன்னால் ஏதாவது மாறுவதுன்னு சொல்லுவாங்களா? சாக்குபோக்கு சொல்லுவாங்களா? ஏதாவது சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம நேரம் யோசனை பண்ணிட்டு யாரை தான் அனுப்புறது? ஃபோன் எடுத்தால் ஒவ்வொருத்தரை கொடுத்தா ஒவ்வொரு யோசனை வருது. இப்போ நீங்கள் தியானிங்க, உங்களுக்கு வச்சு ஒருத்தர் கொடுத்த ஒரு யோசனை வருது. யாருக்கு சொன்னால் உடனே போயிட்டு அதை ஒரு ஆளை அனுப்புவாங்க, ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி யோசித்து பார்த்துட்டு கடைசியாக ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் எப்படி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு. பாஸ்டர் இருக்கிறேன், இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, பாஸ்டர் ஒரு சின்ன காரியம், நீங்கள் பஸ் வரலையா அப்படின்னு. பாஸ்டர் சொல்லுங்கள், இப்போ தான் போயிட்டு வந்த டயர்டாக தான் இருக்குது, சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு. முடியுமான்னு உடனே நான் போகிறேன். பாருங்க, ஒரு ஊழியக்காரர். அவர் யாரு? ஒரு சபை நடத்துகிற ஒரு பாஸ்டர். ஆனால் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, விசுவாசிகிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குதா நான் யோசிக்கிறேன். நம்ம ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? உடனே கீழ்படிவாங்களா? பாருங்க, ஒரு சபையில் ஒரு விசுவாசிகிட்ட ஒரு ஊழியக்காரர் பேசுகிறேன்னு வைத்துக்கோங்களேன். அப்படியே அந்த விசுவாசிகள் வந்து சரி அப்படியா, உடனே நான் வரேன், என்ன பிரச்சனை, என்ன வேலைனாலும் போட்டு உடனே நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க அப்படிங்கிற இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசையாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு பரிசையாக தான். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ மதித்தல் மிக 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 அவசியம். எதப்பெல்லாம் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு பழமொழி சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே. உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, மதியாதவனுடைய வீட்டை மிதியாது. மதியாதவனுடைய வாசலை, வீட்டை இல்லை, மதியாதவனுடைய வாசலை மிதியாதுன்னு சொல்லுவாங்க. மதிக்காதவன் இடத்துல ஏப்பா போறேன், அவன் இடத்துல ஏப்பா போய் பேசுறேன், அவங்க கிட்ட என்ன போய் சொல்றேன். அவங்க உங்களுக்கு மாறுத்துல ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தான் ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்க சொல்றது கேட்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க வீட்டை நீ மிதிக்காது. ஸ்தோத்திரம். அன்புடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்ம மதிக்கணும். கர்த்தரை எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? சபையை மதிக்கணும், விசுவாசிகளை மதிக்கணும், ஒருவரை ஒருவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஊழியக்காரரை எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? அவர் சொல்றது ஒரு காரியத்தை நம்ம முதலாவது மதித்தல்னா என்ன? அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கிறது. அவர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை செய்யறது. நீ சொன்னா நானே கேட்கறது, நீ சொன்னா நானே செய்யறது அப்படி கிடையாது. நான் நிறைய சபைகளை பார்த்துருக்கேன். நல்லா படிச்ச அறிவுள்ள முதிர்ந்த வயது உள்ளவங்க ஊழியக்காரர் சின்ன பையனா இருந்தவங்க கூடவே போவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மனுஷனை இருந்தாலும் கூட்டிட்டு போறாரு, சின்ன பையன் பாஸ்டர் சின்ன பையனா இருக்கிறாரு. ஐயா நீங்க சொல்லுங்க நான் கேட்கணும். ஏன்னா அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு, அவர் ஒரு போதகர். அதனால அவர் சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் நான் பார்க்க போயிருந்தேன். அந்த பாஸ்டர் வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போனோம், ஒரு பிரேயர் செல் நடக்குது. நானும் என் சபையில் உள்ள மூப்பரும் 2 பேரும் பிரேயர் செல்லுக்கு போவோம். இன்னைக்கு நீங்க வர்றதுனால நாங்கள் போகலை. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க மூப்பர் வருவார், அவர் பாருங்க. நான் அவர் போக சொன்னா அவர் போயிட்டாரு பிரேயர் செல் நடத்துறதுக்கு. ஆமென் அப்படி இருந்தார். வரும்போது அவர் வந்துட்டார். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கவரை ஒரு பையில என்னத்தையும் கட்டி கொண்டு வந்தார். பிஸ்கட்டு முறுக்கு என்னென்னவோ வாங்கி ஒரு பொட்டலமா கட்டிட்டு வர்றாரு. கட்டிட்டு இன்னொரு கவர்ல ஒரு சின்ன பேப்பர்ல எடுத்து சில்லறை பணம், அந்த நோட்டு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா எல்லாம் வந்து ஒரு கவர்ல கட்டி அதை கொண்டு பாசியா இன்னைக்கு வந்து காணிக்கை பிரைஸ் செல்ல நடந்த காணிக்கை எடுத்தது. இந்தாங்க இது வந்து பிள்ளைகளுக்கு பண்ண அவன் சொல்லி கொடுத்துட்டு, அவர் பார்த்தீங்கன்னா படித்த ஒரு மனுஷன், நல்ல அறிவுள்ள மனுஷன், பெரிய வயது, பாஸ்டரோட 3/4 வயது கூடினவர். ஸ்தோத்திரம். அவர் வந்துட்டு ஐயா வாங்க உட்காருங்க தான், உட்காருங்கன்னு சொன்னா தான் உட்கார்ட்டாரு. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு அவன் கொடுக்குற மதிப்பு அந்த ஊழியக்காரருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பைபிள் இருக்குது, முதிர்ந்த வயதுள்ளவர்களை தகப்பனை போல நடத்துதுன்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. பாஸ்டர் எப்படி ஒரு வயதானவங்களை நடத்துன்னு ஊழியக்காரருக்கு தெரியும். ஆமென். அவன் மதிப்பு குறைவாகவோ அல்லது வந்து தேவையில்லாத ஒரு வேலையோ ஏவ மாட்டாங்க.
தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்யணும் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அறிவு, நாலேஜ் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். யாருக்கு என்னென்ன காரியங்களை எப்போ சொல்லணும்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, சொல்ல வைப்பாரு. ஒரு விசுவாசி கிட்ட வயதான தாயார்களை தாயை போல மதிக்கணும்னு பைபிள் எழுதிருக்குது. ஸ்தோத்திரம். வானுடைய பிள்ளைகளே, நாம் மதிக்க வேண்டும். கர்த்தரை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமையில ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னா கர்த்தரை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவங்கள முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிடுறீங்க. கர்த்தர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆதரவில் நான் வந்து அடுத்த வாரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாரை மதிக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் நடக்குது, அவன் மொட்டாடிக்க போகிறான், அவன் எங்கேயும் கூழு ஊற்ற போகிறான், அவங்க கூட சேர்ந்து போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில. ஸ்தோத்திரம். கர்த்தரை நீங்கள் எவ்வளோ மதிக்கிறீங்க? ரெஸ்பான்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்க? அவரை எவ்வளோ வேல்யூ பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு நீங்க வந்து கனப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? அவர் சொல்ற வார்த்தை, அவருடைய ஆராதனை, அவருடைய சமூகம். ஆமென். அவங்க வெறும் 30 வெள்ளிக்காசு மதிச்சாங்க. இதை கொண்டு போய் அடையாளமா அங்க வை. இது எங்க கொண்டு போய் தான் வைக்க முடியும்? அந்த 30 வெள்ளிக்காசை சொல்லுங்க. திராட்சை தோட்டத்தை வாங்கி பழத்தை நான் வாங்கி அந்த திராட்சை பழத்தை வாங்கி ஜூஸா போட்டு குடிக்க முடியும் எனக்கு. அதை வந்து 30 வெள்ளிக்காசை எங்க தான் வாங்க முடியும்? அதை கொண்டு போய் அந்த பழத்தை எங்க தான் வைக்க முடியும்? கொண்டு போய் எரிந்து போடு. அதை வந்து கையில கூட யாரும் கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு தான் மதிப்பு இருக்குது. எரிந்து போடாத, அதை கொண்டு போய் கொய்யவனுடைய நிலத்தை வாங்கு. வேஸ்டா இருக்கிற சட்டி உடைத்தது, அந்த கல் பொறுக்கி போட்டது, வீணான மண்ணு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கொட்டுக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் கொய்யவனுடைய இடம். பிரைஸ் தி லார்ட். அது மதிப்பு குறைந்த இடம், ஆகாத இடம். அதனாலதான் கொட்டி வைக்கிறோம். வீடு கட்ட முடியாது, அந்த இடத்துல வேற ஒன்றும் செய்ய முடியாது, அந்த இடத்த வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஆகாத இடம். அதனால அங்க கொண்டு போய் வேஸ்டான ஒரு இடம். அதனாலதான் வேஸ்ட்டை கொண்டு போய் கொட்டுறான். அப்படிப்பட்ட இடத்தை தான் 30 வெள்ளிக்காசு கொண்டு வாங்க முடியும். அவ்வளவுதான் இவங்க என்னை மதிப்பு மதிப்பு. இயேசுவை நம்ம எவ்வளவு மதிக்கிறோம்? அந்த சராசரங்களை படைத்த தெய்வம், அவர் எனக்காக ஒரு சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர், என்னை நேசிக்கிறவர், அவரை நான் எவ்வளவு மதிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க. யாரோ ஒரு உறவுக்காரன் வந்துட்டா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறான், இயேசு பெரியவர்ப்பா, நான் ஆராதிக்க போகணும், அவர் தான் என் தெய்வம், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கணும், நான் அவர் இடத்துல போறேன் அப்படி சொல்லக்கூடிய மனம் இருக்குதா? அந்த மதிப்பு மனதில் இருக்குதா? ஐயோ எங்க பாஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக ஊழியம் செய்யறாரு, அவரை நான் மதிக்கணும், அவருடைய வார்த்தை கனம் பண்ணாதான் அவர் சந்தோஷப்படுவார். அவர் சொன்னா கேட்கலாம், அவருக்கு மன வருத்தம் உண்டாகும். நான் அப்படி ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்தால் அவர் கஷ்டப்படுவார். நான் அவரை மதிக்கணும். எங்க சபையார் நான் போகலாம் தேடுவாங்க, எங்க விசுவாசிகள் எனக்காக ஜெபம் பண்றாங்க, நான் இந்த ஆராதனைக்கு போகணும்னா அவன் என்னை தேடுவார்கள், நான் அவர்களை மதிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தரை கனம் பண்ணி, ஊழியரை கனப்படுத்தி, ஆராதனை கனம் பண்ணி, விசுவாசிகளை நேசித்து ஒரு ஆராதனைக்கு வருவோம்னு சொன்னா அந்த ஆராதனை எவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்? அவர் சொல்றாங்க, வீண் விரயம், இது வந்து செலவாளி